காத்தான்குடியின் பெருமை. ஜனாசா நலன்புரி அமைப்பு 100% முஸ்லிம்கள் வாழும் சமூகமாக பல நல்ல செயல்களில் முன்னுதாரணமாக திகழும் ஊர் காத்தான்குடி. ஒற்றுமை, தியாகம், சமூக பொறுப்பு ஆகியவற்றால் உயர்ந்து நிற்கும் இந்த மண்ணின் பெருமைகள் எண்ணிலடங்காதவை. பலரின் தியாகங்களும் சிலரின் கடின உழைப்பும் இணைந்து காத்தான்குடியை இன்று ஒரு முன்னோடி சமூகமாக மாற்றியுள்ளன. இப்போது மரண வீடுகளில் அதிகமாக கேட்கப்படும் ஒரு பெயர் காத்தான்குடி ஜனாசா நலன்புரி அமைப்பு. சமூக சேவையில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் இந்த அமைப்பு காத்தான்குடியின் மிகப்பெரிய சொத்துக்களில் ஒன்றாகவே கருதப்படுகிறது. ஆரம்பத்தில் பல சவால்களையும் மேடு பள்ளங்களையும் சந்தித்த இந்த அமைப்பு உண்மை மற்றும் நேர்மையை அடிப்படையாக கொண்டு இன்று வலுவான அமைப்பாக வளர்ந்துள்ளது. தனது அங்கத்தவர்களின் ஒற்றுமையான பங்களிப்பின் மூலம் இதுவரை சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட கபறுகளை வெட்டி சேவை செய்துள்ளது. ஒரு மரண வீடு என்பது பெரும்பாலும் துக்கமும் குழப்பமும் நிறைந்த இடமாக இருக்கும். அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற திண்டாட்டத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது இந்த அமைப்பின் முக்கிய பணிகளில் ஒன்றாகும். அமைப்பின் உறுப்பினர்கள் இணைந்து ஜனாசா தொடர்பான பல்வேறு தேவைகளை விரைவாகவும் பொறுப்புடனும் செய்து கொடுத்து வருகின்றனர். இது மட்டுமல்லாது வெளியூர்களில் நடைபெறும் ஜனாசாக்களையும் உரிய இடங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு சென்று குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கும் சேவையையும் இந்த அமைப்பு மேற்கொண்டு வருகிறது. சமூக சேவையின் பல்வேறு துறைகளில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வரும் இந்த அமைப்பு மனித உயிர்களை காக்கும் பணிகளிலும் முக்கிய பங்காற்றி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காலத்திற்கேற்ற வகையில் பெருமளவில் குருதிக்கொடை நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்து நடாத்தி வருகிறது. இந்த பிரம்மாண்ட இரத்த தான முகாம்கள் மூலம் வைத்தியசாலைகளில் ஏற்படும் குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்திக்கவும் அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளின் உயிர்களை காக்கவும் இந்த அமைப்பு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்து வருகிறது. சிறுக சிறுக சேமித்து மக்கள் ஒத்துழைப்புடன் முன்னேறிய இந்த அமைப்பு தற்போது 2வது சேவை வாகனத்தையும் பெற்றுள்ளது. இது பொலிரோ வகை வாகனம். ஜனாசாக்களை எடுத்துச் செல்லவும் அவசர காலங்களில் நோயாளிகளை கொண்டு செல்லவும் ஏற்ற வகையில் இதன் உடலமைப்பு மாற்றப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தை வாங்குவதற்காக 4 மில்லியன் ரூபாய்களுக்கு மேற்பட்ட தொகை செலவிடப்பட்டுள்ளது. இதற்காக பெரும்பாலான நிதி வெளிநாடுகளில் வாழும் காத்தான்குடி சகோதரர்களால் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்கள் உழைப்பின் பலனை அல்லாஹ்வின் நன்மையை எதிர்பார்த்து வழங்கியுள்ளனர். வாகனத்தை வாங்கிய பிறகு அதன் உள் அமைப்புகளை மாற்ற பல மாதங்கள் கடின உழைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பணிகளில் மாற்று மத சகோதரர்களும் இணைந்து பல நாட்கள் உழைத்துள்ளனர். முன்னதாகவே இருந்த வேன் வெளியூரில் சேவையில் இருக்கும் போது ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு மிக குறுகிய காலத்தில் இந்த புதிய வாகனம் தயார் செய்யப்பட்டுள்ளது. வர்ணம், விளக்குகள், ஸ்டிக்கர்கள் மற்றும் உள் அமைப்புகள் அனைத்தும் அனுபவம் வாய்ந்தவர்களின் கண்காணிப்பில் கவனமாக செய்யப்பட்டுள்ளன. இந்த புதிய சேவை வாகனத்தின் கையளிப்பு நிகழ்வு இன்று வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பின்னர் மெத்தை பள்ளி வாயிலில் இடம்பெற்றது. இந்த முயற்சிக்காக பணம், பொருள் மற்றும் பல்வேறு வழிகளில் உதவி செய்த அனைவருக்கும் காத்தான்குடி மக்களின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் தெரிவிக்கப்படுகின்றன. அல்லாஹ் இவர்களின் சேவைகளை ஏற்றுக்கொண்டு பல மடங்கு நன்மைகளை வழங்குவானாக. மனிதநேயமும் சமூக பொறுப்பும் இணைந்த இந்த சேவைகள் காத்தான்குடி மக்களின் ஒற்றுமையையும் கருணையையும் வெளிப்படுத்துகின்றன. எழுத்து MTM யூனுஸ், குரல் BM ஃபயாஸ். நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24. ஒரு நிமிட வேகம் ஒரு குடும்பத்தின் வாழ்நாள் துயரம். சாலையில் பாயும் வாகனத்தின் வேகம் சில நிமிடங்களின் உற்சாகத்தை தரலாம். ஆனால் அந்த வேகம் ஒரு தவறான தருணத்தில் கட்டுப்பாட்டை இழந்தால் அதன் விளைவு ஒரு குடும்பத்தின் வாழ்நாள் துயரமாக மாறிவிடுகிறது. பிரிந்து போன ஒரு உயிர் மீண்டும் உயிர் தருவதில்லை. ஒரு விபத்து, ஒரு கணம், ஆனால் அதன் காயம் காலம் முழுவதும் மறையாதது. இன்று நம் சமூகத்தில் அதிகரித்து வரும் இளம் மரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைத்துக் கொண்டே செல்கின்றன. ஒரு தந்தையின் நம்பிக்கை, ஒரு தாயின் கனவு, ஒரு சகோதரனின் ஆதரவு எல்லாமே ஒரே விபத்தில் சிதறி போகிறது. சாரதிகளே, வேகம் என்பது வீரம் அல்ல. வேகம் என்பது சில நேரங்களில் உயிரை காவு கொள்கின்ற ஒரு அபாயம். சாரதிகளே, வேகம் என்பது வீரம் அல்ல. வேகம் என்பது சில நேரங்களில் உயிரை காவு கொள்கின்ற ஒரு அபாயம். கொஞ்சம் வேகத்தை குறையுங்கள். உங்கள் வீடு உங்களை காத்திருக்கிறது.
கொஞ்சம் வேகத்தை குறையுங்கள். உங்கள் வீடு உங்களை காத்திருக்கிறது. உங்கள் குடும்பம் உங்களை எதிர்பார்க்கிறது. ஏனெனில் ஒரு உயிரின் இழப்பு அந்த குடும்பத்திற்கே அல்ல, முழு சமூகத்திற்கே ஒரு பெரிய சுமையாக மாறுகிறது. அதனால் சாலையில் ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். வேகம் குறைந்தால் உயிர்கள் காப்பாற்றப்படும். எழுத்து MTM யூனுஸ், குரல் BM ஃபயாஸ். நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24.